வணக்கம். ஆன்மீக பக்தர் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா சித்தமார்களுக்கும் என் உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகின்ற 13, 14, 15 ஜனவரி 25 போன்ற நாட்களில் மகா கும்பமேளா இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் என்ற ஒரு இடத்தில் இந்த 3 நதிகள், ஜீவ நதிகள் ஒன்றாக சேர்ந்து திரிவேணி சங்கம் என்ற இடத்துல நம்மளுடைய ஆன்மீக சாஸ்திரங்களப்படி அந்த போய் அந்த தண்ணீரில் நீராடி வந்தால் நம்ம பாவங்கள் கழிந்து புண்ணியம் அடைவோம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள சில கருத்துக்கெல்லாம் வீடியோ தெரிவிச்சிருக்கிறோம். சரி, இப்ப அதுக்கு பயணம் போறவங்க பக்தர்கள் என்ன பண்ணணும்? சும்மா டிக்கெட் புக் பண்ணிட்டு காலையில ஏஞ்சி எல்லாம் வண்டி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஏறி போனா அப்படியெல்லாம் போகக்கூடாது. சில விஷயம் நீங்க பண்ணிட்டு போனா ரொம்ப நல்லது. நவதானியங்கள் நீங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் ஒரு கைப்பிடி எவ்வளவு வருமோ அது மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ வாங்கிங்க. வாங்கினா ஒரு நாள் முன்னாடியே வாங்கி வச்சுங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா காலையில எங்கன்னா கோயில்ல பசுமாடு இருந்தா அது போய் அவுத்திக்கீரை கொடுத்துட்டு அதுக்கு தீனி, வயிறு நிறைய தீனி வைக்கிறதா தீனி வச்சுட்டு சிவன் கோயில கும்பிட்டு அந்த மாட்டுக்கு அந்த உணவு கொடுத்துட்டு அது அது தடவி அது தொட்டு கும்பிட்டு சிவன் கோயில்ல இருந்தா ரொம்ப நல்லது. அதுல காளமாடு இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது. அது அதோட திமிர் இருக்கும், இங்க முதுகு பின்னாடி திமிர் இருக்கும். திமிரை தொட்டு கும்பிடணும். பசுமாடா இருந்தா அது பின்னாடி பக்கம் அந்த வாளாண்ட தொட்டு கும்பிடணும். கும்பிட்டுட்டு நீங்க அங்கிருந்து வரணும். வீட்டுக்கு என்ன பண்ணணும்? வீட்டுல அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவனுக்கு பாத பூஜை பண்ணணும். பாத பூஜை 2 பேரும் உட்கார வச்சு உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் நீங்க அதெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாம உங்க கூட வந்த அண்ணன் தம்பிங்க, அவங்களோட மனைவிகள், அண்ணி, தங்கச்சி, இப்படி நம்ம உறவுக்காரன் யாராலும் சொல்ல முடியுமா அவங்களை சொல்லி வர வச்சு நீங்க கிட்ட இருந்து அம்மாவா அப்பாவா இருந்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு மாலை போட்டு கால் பாத பூஜை பண்ணி அவங்க குங்குமம் போட்டு வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு நீங்க வாயில சொல்றீங்களோ இல்ல மனசுல சொல்றீங்க சொல்லணும். தெரிந்தோ தெரியாமலோ என் முன்னோர்கள், தெரிந்தோ தெரியாமலோ நானோ, என் கூட பிறந்தவர்களோ, என் உறவுக்காரங்களோ செய்த தவறுகளை மன்னித்து இந்த திரிவேணி சங்கமம் நீரில் நீராடுவதற்கு என் பாவங்களை கழித்துக் கொள்வதற்கு நீங்க அனுமதி கொடுத்து என் நல்லபடியாக வழி அனுப்பி வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று என்னை சுற்றி உள்ள, என் குடும்பத்தை சுற்றி உள்ள, நான் தொழில் செய்கின்ற இடத்தை சுற்றியுள்ள, என் நண்பர்கள் கூட சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும் நல்ல தெய்வங்களுக்கும் என்னுடைய குலதெய்வமும் அவருடைய குலதெய்வமும் ஆசியுடன் இந்த பயணத்தை நல்லபடியாக சென்று வர எல்லோரும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்ற காரணத்தை அறியக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தந்து என் கர்மாவை கழித்து புனித ஆத்மாவாக சென்றடைய நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு பாத பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த நவதானியம் ஒரு கைப்பிடி ஒரு சுருக்கு பையில போட சொல்லி அவங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு போட சொல்லணும். இது மாதிரி கர்மா, என்னுடைய கர்மாலாம் கழிஞ்சணும், எல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமான விஷயமா இருக்கணும், சந்தோஷமான விஷயம் தான் பார்க்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நான் செல்லும் செழிப்பா வாழணும், இந்த பூமியில் எதுவும் இல்லைன்ற ஒரு குறை இல்லாம எல்லா இன்பங்களையும் பெற்று வாழ்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். எந்த ஒரு கெட்ட விஷயமா தான் இதோட என்னை விட்டு போயிடணும். கங்கா தேவியே, சரஸ்வதி தேவியே, இப்படி காவேரி நதியே அப்படின்னு நம்ம நதிகள் பேர் சொல்லி நம்ம அதை பிரார்த்தனை பண்ணி அதை போட்டுட்டு அந்த மூட்டையை கட்டிக்கணும். அந்த போறவர் அந்த மூட்டையை கட்டிக்கிட்டு அது சும்மா ஏன்னா போடும்போது கூட ₹1 ஏதோ காசு வச்சு அதில் போட்டுட்டு நீங்க அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு வரணும். நீங்க போயிட்டு அங்க போய் சாமி அங்க போய் நீராடிட்டு கோயிலுக்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் அப்புறம் மறுபடியும் வேற எங்கும் போகக்கூடாது. நீங்க மறுபடியும் இங்க வரணும். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல இருக்க குலதெய்வத்துக்கிட்ட சொல்லணும், அம்மா அப்பா, என் குலதெய்வமே
நல்லபடியா சந்தோஷமா நான் போயிட்டு என் கர்மாக்கெல்லாம் உங்களோட அனுமதியோட உங்களோட உதவியோட எல்லா விஷயங்களும் முடிச்சிட்டு வந்துட்டேன். இனிமே நல்லபடியா நடக்கும். என்ன போயிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னை தற்காத்து என் கூடயே நீங்க பயணிக்கிறேன். ரொம்ப நல்லா நடந்திருக்கு நான் உணர்றேன். அதனால என் கூடயே இருங்க, எனக்கும் என் குடும்பத்துக்கும் கடைசி வரைக்கும் நல்லது செய்ய அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிக்கணும் அவங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கும் நன்றி தெரிவிச்சு அந்த பசுமாடை தொட்டு கும்பிட்டு மறுபடியும் சொல்லிட்டு வரணும். இதுதான் பூர்ணமா முடிக்கிற விஷயம். முடிக்கணும், இப்படிதான் முடிக்கணும். போனேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 4 பேர் பந்தா பேசிக்கிட்டு அப்படி இருக்கலாம், வேஸ்ட். அதனால இதை நீங்க தயவு செய்து இப்படி பண்ணுங்க உங்க பயணத்தை. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், உங்க இஷ்டம் அது. இப்படிதான் அது பண்ணணும். எப்பவுமே சாஸ்திர சம்பிரதாயத்துல நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அதை மாத்திக்க கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம இது செய்யக்கூடாது. எல்லாத்துக்குமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம கடமை நம்ம செய்யணும். அப்பதான் அவங்ககிட்ட கேட்டு நம்ம பெற முடியும்.